அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய ஆசைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தானாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு மற்றும் செவ்வாய் தற்போது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி இருப்பாங்க. ஆனால் தற்போது செவ்வாய் குரு பகவானை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் இந்த முன்னேற்றத்திற்கு தேவையான பண உதவி என்பது கேட்ட இடத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சகோதர ஒத்துழைப்பு, இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி, ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா தொழில் முன்னேற்றம், கேட்ட இடத்தில் உதவிகள், சகோதர ஒத்துழைப்பு, இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி, எதிர்பாராத நல்ல திருப்பம் போன்றவை ஏற்படக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இருக்குதுங்க. அதனால் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு தற்போது ஏழரை சனியினுடைய ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால எல்லா விதத்திலும் அதிக கவனம், எச்சரிக்கை அவசியங்க. ஆவணங்களை கையாளும் போது சரிவர சரிபார்ப்பது மிக மிக நல்லதுங்க. பொருளாதாரத்தில் மிக பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்குது. செவ்வாயினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சாதகமான பல முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட தற்போது உங்களுக்கு ஏழரை சனியினுடைய ஜென்ம சனி காலகட்டம் நடந்து கொண்டிருப்பதால அதிக கவனம், எச்சரிக்கை மிக மிக நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகம் மற்றும் தாயாருடைய நிலையை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதனால் இக்காலகட்டங்கள்ல தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில இழுபறிகள் இருந்தாலும் கூட அவை அனைத்துமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் நம்ம இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. அதே போல் வண்டி வாகன யோகம் உண்டு என்பதால வண்டி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் கும்பராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாற இருக்குதுங்க. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வர முடியாமலும் தாய்நாட்டிலிருந்து வெளிநாடு செல்ல முடியாமலும் இருந்தவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி நிறைவேற இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதும் அதன் மூலம் உதிரி வருமானங்கள் உண்டு என்பதாலும் நீங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் பண சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதேபோல் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்த சிறந்த ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன யோகம் என பல யோகங்கள் நிறைந்த வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் புதனோடு சூரியனும் இணைந்து இருப்பதால புத ஆதித்ய யோகம்
யோகம் ஏற்பட இருக்குங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் அரசாங்க காரியங்கள்ல அனுகூலங்கள் உண்டுங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நாடி இருந்தாலும் கூட அவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. இன்பங்கள் குறையும், துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவைப்படுங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுங்க. அதனால் மருத்துவ செலவு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் கடுமையான போட்டி நிலவுங்க. எதையும் துணிந்து செய்ய இயலாது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கெடுபிடியும் அதனால் மனக்கலக்கமும் ஏற்படுங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தகாத சேர்க்கைக்கும் அதன் விளைவாக சில சிக்கல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல ராகு மற்றும் வக்ரகதியின் சனி சஞ்சார நிலைகள் இதை எடுத்து காட்டுது. கூடுமான வரைக்கும் கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவிகள் நீங்கள் உண்டு, உங்களுடைய படிப்பு உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. கூடுபாட வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது விவேகமான ஒரு செயல் ஆகுங்க. ஏன்னா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு, சனி ஆகிய 3 கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க. அதனால் வயல் பணிகளுக்கு நீங்கள் சற்று கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் செலவு அதிகரிக்குங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்கும் என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. கும்பராசியை சேர்ந்த பெண்பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரக நிலைகள் சாதகமாக இல்லைங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகம் பாடுபட வேண்டியிருக்கும், அலைய வேண்டியிருக்கும். சிறு சிறு உபாதைகள் உடலை வருதுங்க. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் பாதிக்கப்படுங்க. விவாகத்திற்காக காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவதில் தாமதங்களும் தடைகளும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வனிதையருக்கு அலுவலக சூழ்நிலை சற்று கவலை அளிக்குங்க. இருந்தாலும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. அதே போல் கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருப்பதி, பூவரசன் குப்பம், சூரியனார் கோவில், திருச்செந்தூர் ஆகிய திருத்தலங்கள் ஏதாவது ஒன்றிலாவது நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வருவது சக்தி வாய்ந்த பரிகாரம் ஆகும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.